வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். நான் தான் சுபா கிருஷ்ணன். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் நாட் ஒன் டே வீடியோ. இது வந்து நான் 7 நாள் ஷூட் பண்ண போகிறேன். ஸோ இன்னைக்கு வந்து மண்டே 20 நெக்ஸ்ட் வீக் சண்டே வந்து உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி என்னோடய ஃபேஸ் கொஞ்சம் பாருங்கள். நான் ஸ்டில் தூங்கி எழுந்தேன், ப்ரஷ் பண்ணேன், சாப்பிட்டேன், ஸ்கின் கேர் பண்ணல எதுவும். அண்ட் எந்த ஃபேஸ் வாஷ் போட்டும் ஃபேஸை வாஷ் பண்ணல. ஜஸ்ட் எந்த பிளெயின் வாட்டரில் மூஞ்சி கழுவுனது நல்ல ஒரு பிளெயின் வாட்டரில் என்னோட ஃபேஸை வாஷ் பண்ணதோட சரி. அதுக்கப்புறம் நான் எதுவுமே பண்ணல. பட் என் ஃபேஸ் பாருங்களேன், அந்த ஒரு க்ளோ தெரியுதா உங்களுக்கு? அது காரணம் என்ன தெரியுமா? நான் வந்து ரீசெண்டாக அனிதா சம்பத் அவங்களோட ஒரு ஃபேஷியல் வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்த்துருந்தோம். அதோட ரிசல்ட் தான் இது. நான் அந்த வீடியோலேயே சொன்னேன், நீங்கள் வந்து பார்லர் போய் ஃபேஷியல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்தளவு க்ளோ கிடைக்காது. நீங்கள் வீட்லேயே பண்ணுங்கள், உங்களுக்கு சூப்பராக இருக்கும். நீங்கள் நாளைக்கு போகிறீங்கன்னா இன்றைக்கி இதை பண்ணுங்கள், உண்மையாகவே உங்கள் ஃபேஸ் நல்லா இருக்குன்னு சொன்னேன். சாட்டர்டே பண்ணேன். நேற்று என் மூஞ்சி அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. பட் எனக்கு ஆனால் அந்த பக்கம் ஒரு கண்ணு மட்டும் ஏதோ இரும்போ ஏதோ கடிச்சு பயங்கரமாக வீங்கி இருந்துச்சு. நான் எங்கள் சைடில் காட்டுறேன் பாருங்கள். அந்த மாதிரி வீங்கி இருந்ததுனால என்னால் எந்த வீடியோவுமே ஷூட் பண்ண முடியல. இல்லைன்னா இந்த நேற்றே நான் எடுத்துப்பேன், அதனால இன்னைக்கு எடுத்தேன். ஸோ நேற்று என்னோட ஃபேஸ் அவ்வளோ க்ளோயிங்காக இருந்துச்சு, எதுவும் பண்ணாமல் எழுந்த உடனே எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த கண்ணை தவிர மற்ற எல்லா இடமும் ரொம்ப அழகாக இருந்துச்சு. அண்ட் இன்னைக்கு வந்து 3rd டே. அந்த ஸ்டில் லுக் அட் மை ஃபேஸ் எவ்வளோ ஒரு க்ளோயினஸ் கிடைக்குதுன்னு பாருங்கள். அதுக்கு நம்ம ஒரு புது வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நான் அந்த ஃபேஷியல் வீடியோவில் சொன்ன மாதிரி நீங்கள் எதுவுமே யூஸ் பண்ணல, பட் டெய்லி நீங்கள் மில்க் போட்டு உங்கள் ஃபேஸில் இருக்க அழுக்க மட்டும் ரிமூவ் பண்ணிங்கன்னா போதும், உங்கள் ஃபேஸ் சூப்பராக இருக்கும்னு சொல்லிட்டு நான் அதில் சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ வந்து நம்ம அதெல்லாம் வந்து நம்ம லைவாக டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்து மண்டேவா? ஸோ மண்டே மார்னிங் மில்க் போட்டு என்னோடய ஃபேஸை வந்து நான் நல்லா க்ளீன் பண்ண போகிறேன். அதே மாதிரி கண்டினியூஸாக ஒரு 7 days பண்ணி நெக்ஸ்ட் வீக் சண்டே வந்து உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ அன்றைக்கி வந்து என்னோடய ஃபேஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் லைவாக பார்க்க போகிறீங்க. இதை வந்து நம்ம ஒரு சேலஞ்சாகவே எடுத்துக்கலாம். ஸோ ஃபேஸ் எப்படி இப்போது ஃபர்ஸ்ட் டே வந்து நம்ம ஃபேஸில் மில்க் ஆட் பண்ணலாம், அப்ளை பண்ணலாம். வீக்கான மில்க் சேலஞ்சில் நான் வந்து ரெடி ஆகிட்டேன். இந்த டம்ளரில் வந்து காய்ச்சாத ரா மில்க் வந்து எடுத்திருக்கேன். ஸோ எங்ககிட்ட காட்டன் பஞ்சு இருந்துச்சுன்னா அதை டிப் பண்ணி ஃபேஸில் போடுங்க. எங்ககிட்ட காட்டன் பஞ்சு இல்லாத காரணத்தினால் நான் கையிலேயே வந்து ஸ்க்ரப் பண்ணிக்கிறேன். நீங்கள் சப்போஸ் ஏதாச்சும் காரமாக சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் கை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. ஸோ மக்களே, நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டேக்கான சேலஞ்சை வந்து செகண்ட் டே ஆஃப் மில்க் சேலஞ்ச் வீடியோ வந்து 2வது நாள். ஸோ இன்னைக்கு நம்ம ஃபேஸில் வந்து மில்க் அப்ளை பண்ண போகிறோம். நமக்கு 4 days இருக்கு, பார்க்கலாம். Day 3 என்ன சோகமான விஷயம்னா, எனக்கு வந்து உடம்பு சரியில்லை. ஸ்டில் என்னோட ஸ்கின் அப்படியே தான் இருக்குது. பட் மூச்சு வாங்கிடுச்சு, இதெல்லாம் ஏதாச்சும் வேலை பண்ணாக்கணும். இது அந்த மந்தில் அந்த கோல்டு ஃபீவரும் மாற்றி என்னை ரொம்ப பண்ணுது. பட் என்ன பண்ணுறது, நம்மளோட சேலஞ்ச் நமக்கு ரொம்ப முக்கியம் இல்லையா? Day 3 வந்து நீங்கள் மில்க் அப்ளை பண்ண போகிறோம். பாருங்கள், கைஸ், Day 3க்கான ரிசல்ட் பாருங்கள். ஸ்டில் என்னோட ஸ்கின் ரொம்ப கிளியராக அழுக்கலாமல் இருக்குது. இன்னும் நான் ஒரு சோப்போ ஃபேஸ் வாஷோ எதுவுமே பண்ணி முகத்தை வாஷ் பண்ணேன். ஜஸ்ட் மில்க் மட்டும் தான் போட்டிருக்கேன். அதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ஹலோ, வெரி குட் மார்னிங். ஸோ இது வந்து Day 5. Day 4 என்னாச்சு அப்படின்னா, Day 3 வந்து சொல்லியிருந்தேன் எனக்கு உடம்பு முடியல சுத்தமாக அப்படின்ட்டு. ஸோ அதனால் Day 4 ரொம்ப வளருது. எஸ்டர்டே என்னால் வீடியோ எடுக்க முடியல. பிகாஸ் ரொம்ப ஃபீவராக ஒரு மாதிரி உடம்பு சுத்தமாக சரியில்லை. அதனால் நீ பாருங்கள், என்னை பார்த்தாலே தெரியும், தலை கூட வராமல் மூஞ்சி கூட கழுவாமல் அப்படியே பேஷண்ட் மாதிரி இருக்கேன். எனக்கு முடியல. பட் நம்ம ஒரு சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அது எப்போவுமே இப்போ அதில் கைவிடுற மாதிரி நிறைய சுச்சுவேஷன்ஸ் வருது. என்ன பண்ணுறது? ஸோ அதனால் இது விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு எனக்கு கேமரா எடுத்துகிட்டு வந்துச்சு. என்னன்னாலும் பரவாயில்ல, நம்ம வீடியோ அப்லோட் பண்ணியே ஆகணும், அந்த சேலஞ்ச் கம்ப்ளீட் பண்ணியே ஆகணும்ன்ட்டு. நம்ம ஒன் டே வந்து என்னால் பண்ண முடியல. ஐம் ரியலி சாரி. ஸோ வந்து இப்போ நம்ம இன்றைக்கி வந்து மில்க் அப்ளை பண்ண போகிறோம். அதாச்சும் Day 5. இன்றைக்கி வந்து ஃப்ரைடே.
காய்ஸ் டே 5 கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸ்கின்னும் பாருங்க. வாவ், ஸ்டில் என்கிட்ட எந்த ஒரு லைட்டும் இல்லை, ஒரு எதுவுமே இல்லை என்கிட்ட. ஐ ஹாவ் ஒன்லி மை ஃபோன் அண்ட் ஃபோன் கேமரா, தட்ஸ் ஆல். ஸ்கின்னை பாருங்க, எனக்கே பிடிச்சிருக்கு. நான் சிரிக்கிறது ஐயோ, இதுக்கு பேர் தான் செல்ஃப் லவ்னு சொல்லுவாங்க போல. இதெல்லாம் எனக்கு நல்லா இருக்கு, எனக்கே ரொம்ப பிடிச்சிருக்கு. 5 சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நம்ம நாளைக்கு டே 6. ஸோ இட்ஸ் வெயிட் ஃபார் த ரிசல்ட்ஸ். ஹாய் காய்ஸ், ஸோ இன்னைக்கு வந்து டே 6 மில்க் அப்ளை பண்ண போகிறோம். ஆனால் இது வந்து மார்னிங் கிடையாது, ஈவினிங் ஒரு 6 o'clock கிட்ட ஆயிடுச்சு. ஏன் காலையில் பண்ணல அப்படின்னா கொஞ்சம் உடம்பு சரியில்லை, நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அதனால என்னால் பண்ண முடியல. எங்கேயும் ஸ்டாண்ட் இல்லை, அப்ளை பண்ணுறது காட்ட முடியாது, அப்ளை பண்ணிவிட்டு காட்டுறேன். ஸோ 6th டே மில்க் அப்ளை பண்ணியாச்சு. நீங்கள் பாருங்கள், அப்ளை பண்ணோடனே இருட்டில் கூட எவ்வளோ பலன்னு தெரியுது என்னோடய ஸ்கின்னு. உங்களுக்கு தெரியுதா அந்த டிஃப்ரென்ஸை? ஐ மீன் இருட் மீன்ஸ் நைட்டில் பொதுவாகவே ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா மூஞ்சி, ஆனால் அதில் கூட பாருங்கள் இங்கே எவ்வளோ அழகாக தெரியுது எனக்கு. ஸோ 6th டே சேலஞ்ச் கம்ப்ளீட்டட். ஸோ நாளையோட நம்ம இந்த சேலஞ்சை முடிக்க போகிறோம். நான் என்னோட ஃபேஸ் எப்படி இருக்குன்னு நீங்கள் லைவாக பார்க்க போகிறீங்க. ஸோ டுடே த ஃபைனல் டே, நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த ரிசல்ட் டே. அண்ட் ஹாப்பி சண்டே எல்லாருக்கும். இன்னைக்கு காலையில் வீடியோ நான் எடுக்கிறேன், சுட சுட உங்களுக்கு ஈவினிங் இது ரிலீஸ் ஆகும். ஸோ ரெடி மூச்சு வாங்கிட்டு பாருங்க, இன்னும் ஸ்டில் அந்த கோல்டு போல எனக்கு. ஸோ ஃபைனல் டேக்கு நான் மில்கோட வந்துட்டேன். இப்போ வந்து நம்ம லாஸ்ட் டே மில்க் ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். பாருங்க எவ்வளோ இன்ஸ்டன்ட்டான ஒரு க்ளோயினஸ் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ஃபேஸில் இருக்க அழுக்கை நம்ம ரிமூவ் பண்ண நம்மளோட இன்னர் க்ளோயிங், இன்னர் அழகு வந்து அப்படியே வெளிப்படுது. இந்த 7 days யூஸ் பண்ணதில் ஐ எம் சூப்பர் ஹாப்பி உண்மையாகவே. ஸோ காய்ஸ், த சேலஞ்ச் சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட். ஸோ நடுவில் நம்ம ஒரு நாள் தான் விட்டுட்டோம். ஸோ பரவாயில்ல, நம்ம சேலஞ்சை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 1000 தடைகளை தாண்டி நம்ம இந்த சேலஞ்சை சூப்பராக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஐ எம் சூப்பர் ஹாப்பி. அண்ட் நீங்கள் ரிசல்ட்டை பார்க்கணும்ல, பாருங்கள். என்னோடய ஃபர்ஸ்ட் டே எடுத்த ஃபோட்டோ நான் இங்கே ஆட் பண்ணுறேன். அதுக்கும் இப்போ இருக்கிற மூஞ்சிக்கும் பாருங்கள் எவ்வளோ ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியுதுன்னு சொல்லிட்டு. இந்த இடம்லாம் பாருங்கள் எவ்வளோ ஷைனாக, எவ்வளோ க்ளோயிங்காக இருக்குது அப்படின்ட்டு. ஈவன் எதுவுமே யூஸ் பண்ணாமல், எந்த ஒரு லைக் இந்த பவுடர், ஃபேஸ் க்ரீம் அந்த மாதிரி எதுவுமே போடாமல் எவ்வளோ சூப்பராக, எவ்வளோ கிளியராக, எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன்னு பாருங்கள். நான் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ஃபோட்டோஸ் இங்கே ஆட் பண்ணுறேன். நீங்களே பாருங்கள், எந்த வித ஃபில்டர் எதுவுமே இல்லாமல். ஈவன் நீங்கள் லைட் வச்சு நீங்கள் ஏமாற்றலாம் அப்படி கூட சொல்லலாம். என் முன்னாடி ஜன்னல் தான் இருக்குது, என் கண்ணில் பார்த்தாலே தெரியும் என் முன்னாடி ஜன்னல் மட்டும்தான் இருக்குது. ஸோ நிறைய சேலஞ்சஸ் பண்ணுறோன்ட்டு எனக்கே ஆசையாக இருக்குது. ஏன்னா நம்ம ரொம்ப அழகாயிட்டே போகிறோன்னா யாருக்கு தான் பிடிக்காது. மாதிரி ஒரு சூப்பரான ஒரு சேலஞ்சில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென், திஸ் இஸ் பாருங்க ஃப்ரம் சுபாகிருஷ்ணன். ஃபைனலி ஐ எம் சூப்பர் ஹாப்பி. ஸோ நீங்களும் இந்த வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி தான், உங்கள் மூஞ்சிக்கு உங்களால் எதுவுமே போட முடியல அப்படின்னா அட்லீஸ்ட் டெய்லி மில்க் மட்டுமாச்சும் யூஸ் பண்ணுங்கள். சூப்பரான ஒரு ரிசல்ட் இருக்கும் இந்த மாதிரி. ஸோ வரட்டா, பாய். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.